மண்டலத்தை சேர்ந்த PRS பிரபாகரன் இதோ வெள்ளச்சாமியாக அவருடைய மகன் கருமண்டபத்தை சேர்ந்த அருமையான எங்களுடைய RS பிரபாகரன் இதோ சேதுபதியாக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி பேசுகிற தூக்குறால் ஏற்படும். பாலக்கரையை சேர்ந்த அருமையான எங்களுடைய RS பிரபாகரன் இதை சேதுபதியாக வந்து கொண்டிருக்கிறார். வேற அவங்களே பேசிக்கிட்டாங்க. அப்படியா? அவர் சும்மா வந்துருக்காரு. சும்மா பக்கத்து ஊர் எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். தாய்மார்களை நாலு மட்டும் நல்லவர்களை ஒரு மட்டும் உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலையை வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருங்குடி மக்களை ஆன்றவர்களை சான்றவர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாமை அவர்களை கோவில் பூசாரி அவர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பை அவர்களை இங்கே சிறந்த முறையிலே ஒளி ஒளி அமைந்து கொண்டிருக்கும் அங்கு உள்ளம் வேட்முருகன் ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேலைகளை செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பண்ணன் முருகானந்தம் அவரது நாடக கல்வி சார்பாகவும் எனது அன்பு நண்பன் ஆரிய சகோதரன் PPK வேக கருப்பையா அவரது நாடக கல்வி சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு
हल 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 ஆகி மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரன் வணங்கிவிட்டு ஆதிவாராங்காளம்மா ஆதிமலையனூர் அங்காளம்மா ஓதிவாரா மாரியம்மா ஓசகியே நேரம்மா ஆதிவாரா எல்லாமலை இறைவன் அந்த அரிகரசுதன் ஐயன் ஐயப்பனை வணங்கிவிட்டு இருமுடிதாகி ஒரு மனதாகி ஒரு விடவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவனே காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாலுமத்திரை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்குமெத்தை சுவாமி ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்குமெத்தை சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி
செய்வார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் சின்ன சின்ன தேங்காடுத்து சிந்து பாடு சின்ன சின்ன தேங்காடுத்து சிந்து பாடு சின்ன சின்ன தேங்காடுத்து சிந்து பாடு ஆனமலை ஒத்த கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சித்தாம்பட்டியிலே பிறந்தவன். அப்படி எனது பேரு சேதுபதி. சரி. எனது மனையாள் பேரு செம்பாயி. அப்படிங்களா சந்திரனே? சொல்லுடே. எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரி. குழந்தை செல்வம் இல்லை. அப்படியா? ஆமா. சரி. ஆனால் இப்போது என்னுடைய குலதெய்வம் அந்த கல்லழகர் அருளாலும். அப்படியா? அந்த மதுரை மீனாட்சி அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க எனக்கு. உங்களுக்கா? ஆமா. ஏங்க எதுல பால் குடிக்கிறேன்னு கேட்கலாம். எதுல பால் கொடுக்குறேன்? உங்களுக்கு குழந்தை பிறந்தது ரைட்டு. ஆமா. எதுல குடிக்கிறீங்க பால்? யோ எனக்கு இல்லையா, என்னுடைய ஒத்துழைப்பினான். அப்படியா? எனது மனையாளுக்கு செம்பாய்க்கா அழகான ஆண் குழந்தை. சரி. தை மாதம் 3ஆம் தேதி. அப்படியா? நிறைந்த வெள்ளிக்கிழமை. சரி. என் மகன் பிறந்த தினமா? ஆமாங்க. சரி. அண்ணே வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலும் சரி எனது மகனுக்கு வெள்ளச்சாமி என்ற திருநாமம். ஏங்க சேதுபதி, என்னங்க வெள்ளிக்கிழமை பிறந்தனால வெள்ளச்சாமின்னு பேர் வச்சீங்க? ஆமா. ஒருவேளை சனிக்கிழமை பிறந்தா சனீஸ்வரன் வச்சிருப்பீங்களா? 3 வருஷம் முண்டை. யோ அப்படி இல்லையா? சரி. அவனுக்கு சாதக முறைப்படி. சாதகமா? ஜாதகம் முறைப்படி வெள்ளச்சாமி என்று திருநாமம். சரி. அது தை மாதம் 3ஆம் தேதி. அப்படியா? மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு மாடுபடி திருவிழா. ஆமா. ஏண்டா டேய் அட கேடப்பைல அட காலாரி பையல அட கிறுக்கு பையல அட முள்ளமாரி பையல அட வெங்க பையல அட முச்சலிக்கு பையல அட வெட்டி பையல அட சோத்துக்கு மக்கா அட சொங்க பையல அட பொம்பளை முறுக்கி. அப்படி கேளுங்க சேதுபதி முள்ளமாரி. டேய் என்னடா சொன்னேன்? நான் உன்னைய சொல்லுவேடானே. அப்படி நானும் ஒண்ணு சொல்லுவேடா. யாருங்க? நான் உன்னைய சொல்ல மாட்டேன். யாரு பொண்டாட்டியை பார்த்து கேட்டாயா? யாரு? நம்ம பொண்டாட்டி. ஆமாடா. உனக்கு 6 மாசம் ரகச குத்தகை விட்டுருக்காங்க. தப்பா வந்து கூடாது. இது யார் ஊரு? நம்ம ஊரு. யார் மைக் செட்? நம்ம மைக் செட். யார் ஆல் ரவுண்ட்? நம்மளே. யார் வெட்டி? நம்ம வெட்டி. அதுவா நம்ம பொண்டாட்டி. அவளை விட்டுட்ட. மிருதங்க அது சொல்ல மாட்டியா? அவன் நம்ம மிருதங்க இல்லையா தம்பி? யானே எதை வேணா பங்கு போட்டுக்கலாம். நீ நான் சொல்லி பாரு. இந்த 2 வந்து ஒட்டாது சொல்லி பாருங்க. நீ நான் ஒட்டல. சரி. நம்ம பொண்டாட்டி சொல்லி பாரு. 2 வந்து ஒட்டு. ஏன் தம்பி? யானே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலனே. அதான் தைரியமா பேசுற. டேய் ஒன்ன சொல்லையா? என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டா. சரி. ஏண்டா டேய் இப்படி ஊரு பூரா மாடு பிடிக்க போற அலையிறீங்க. சரி. சண்டாளா போற வழியில நீ மாடு விட்டு செத்து போயிட்டீனா கல்யாணம் பண்ணலையே. நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்த புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி. சரி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். நீ செத்து போயிட்டீனா என்னையே என் மகன் வெள்ளச்சாமி யாரா பாத்துக்கிறது? நான் பாத்துக்கிறேனே. பிள்ளை நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கிறேன். சந்தோஷங்க. சரி. நம்மளுக்கு ஒரு ஆள் இப்படி இருக்காங்கல்ல, தைரியமா இருக்கலாம்ல. சரி. அண்ணே என் பொண்டாட்டி பேச்சு கேட்கல. அண்ணே தப்பா பேசாதீங்க. ஏண்டா இந்த மைக்கில வந்து பேசுங்க. இந்த மைக்கிலயா? வளர்த்தி பத்தலாம் மேல ஏத்திங்க பேசுங்க. பொண்டாட்டி பேச்ச கேட்கல சொல்லுங்க. அது இல்ல கீழே அந்த கிளிப் மேல என் பொண்டாட்டி பேச்ச கேட்கலையா? அந்த மைக்கில பேசுங்க. இந்த கட்டுறாங்களா? என் பொண்டாட்டி சொல்ல கேட்கல. இப்ப நல்லா கேக்குது. ஏன்னா உன் காதல ஈர்த்த காட்சி ஊத்த என் பொண்டாட்டி பேச்சு கேட்கல. கிளம்பிட்டேன் மாடு பிடிக்க. சரி அண்ணே எப்படி நீ உங்க குடும்பம் நடத்துற? குடும்பம் இல்லனே எப்படி கலை நிகழ்ச்சி நடத்துறேன்னு கேக்குற? ஒரு குடும்பம் தானே. ஆமா சொன்னியா? என் பொண்டாட்டி பேச்சு கேட்கலங்க. சரி. நேரா போயிட்டு எங்க மாடு பிடிப்பதற்காக. சரி. களத்துல இறங்கியாச்சுங்க. மாடுலாம் கூட்டமா வந்துட்டு இருக்கு. ஓஹோ இந்த விதமான மாடு. சரி. இந்த மாட்டை பிடிக்கலாமா அந்த மாட்டை பிடிக்கலாமா எந்த மாட்டை பிடிக்கலாம்னு யோசனையா? சரி
தடுமாற்றம். அண்ணே தடுமாறிட்டங்க. சரி, எதுல தடுமாறுனீங்க? விஷயத்துலயா? மாடு முடிக்க போற விஷயத்துல. சரி, தடுமாற்றம். தருணந்தப்படா மரணந்தேன் அப்படியாப்பட்ட இடத்துல நிக்கிறான். ஆமா ஆமா. சீவி விட்ட காலை குத்துச்சு கொட்டா குத்தாடி வெளியில வந்துடும். அப்படியாப்பட்ட இடத்துல சரி என் பொண்டாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சியா? அங்கே போய் பொண்டாட்டியா வந்துச்சா? ஆமா. அப்படி மாடு முடிச்சு திருப்பியா? என்னது? ஏனே அங்கே போய் பொண்டாட்டியா வரலாமானே? வந்துருச்சா? என்ன விஷயம்? அதுக்கு தான் சொன்னேன் அப்பவே. என்னடா நீ மாடு முடிக்க போனே உன் வீட்டுக்கு நான் போறேன்னு. சரி அண்ணே, என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? காதல். என் மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. காதல் அடிச்சா சீதானே வரும். காதலியா? காதலானே. எப்படி அண்ணே? காதல் எனக்கு சந்தேகம்னே. என்னையா? காதல்னா அடுத்த முன்னாடி கூட்டி போறதானே? நீ கல்யாணம் பண்ணு, முத ராத்திரிக்கு நான் வந்துடுறேன். அடாடே ஆசீர்வாதம் பண்றதுக்கு. ஆசீர்வாதம். ஆமா அண்ணே, என் மனைவி காதலிக்கும் பொழுது அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? நம்ம எல்லாம் இந்த இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும் அன்பண்ணன் முருகானந்தம் யூடியூப் சேனல் அன்பண்ணா அவர்களுக்கு எங்களது நாடக கல்வி சார்பாக நன்றிகள் தான் நடக்க தெரிவித்துக் கொண்டு கட்டப்பட்டு வைத்து வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா
அப்படி இருந்தாலும் சொல்லுனே. இந்த சேதுபதி மட்டுமன் ஆஹா, எங்க பிறந்தேன், எங்கு எப்படி பிறந்தேன், எப்படி பிறந்து எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும், என்ன பிடிக்கும் எடுத்து சொல்லணும்ல. சொல்லணுங்க. தயவுசெய்து அப்படி இந்த தொகுறவங்களை எழுப்பிடுங்க. சேதுபதி சாமி அளிக்கக்கூடிய நேரம், கதை பாட்டு படிக்கக்கூடிய நேரம். அவர் கதை பாட்டு படிக்கிறப்ப ஆடி வருவாங்க. தூங்குறவங்களாம் தயவுசெய்து எழுப்பிடுங்க. தூங்குறவங்க போட்டு ஆடி வரவங்க போட்டு மிதிச்சு விடுவாங்க. அதனால உங்க நன்மைக்கு தான் சொல்றோம், அப்படியே எழுப்பிடுங்கம்மா. இந்த பக்கத்துல படுத்திருக்கா எல்லாம் எழுப்பிடு. ஆண் பெண் யாரா இருந்தாலும் சிறுபடியா இருந்தாலும் தூக்கி மடியில வச்சுக்கோங்க. ஆடி வரக்கூடிய நேரம், கூட்டம் அதிகமா இருக்குது. தயவுசெய்து அப்படியே தூக்குற எழுப்பிடுங்கம்மா. எழுப்பிடுங்கம்மா கொஞ்ச நேரம். அப்படி வந்து எழுப்பிடுங்க. படுக்காதீங்க. படுக்கிற நாடகமா இது, தூங்க வைக்கிற நாடகம் இல்லை. விடுகிற வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். அப்படி தூக்குற எழுப்பிடு சத்த நேரம். எதிரி அப்புறம் கூட படுத்துக்கலாம். சாமி அழைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு எழுப்பிடு. அத்தா அந்த நடுவில் படுத்துருக்கலாம். எழுப்பிடு. அப்படியே எழுப்பிடு. தட்டி எழுப்பிட்டு போட்டு மீச்சு விட்டாங்க. அப்புறம் ரொம்ப சொல்லக்கூடாது. அதான் அந்த நடுவில் படுத்துருக்காங்க. எழுப்பிடுமா, எழுப்பிடுதா, எழுப்பிடு. ஐயா எழுப்பிடு. ஐயா எந்திரி. சாமி வருது, சாமி வரப்போகுது. எந்திரிக்க. ஐயா கரகம் பறிச்சு முத நாளே இப்படி தூங்க கொள்ளாமா? எந்திரிக்கமா. எனக்கு மதுரை நல்ல, எனக்கு மதுரை மாவட்டமா, இந்த சண்டான சேதுபதிக்கு மாநகரா வெள்ளையடா. மதுரை மாவட்டமா, எனக்கு மதுரை சேவல் கட்டா. எனக்கு மதுரை மாவட்டமா, இந்த சண்டான சேதுபதிக்கு மதுரை சேவல் கட்டா. எனக்கு மதுரை மாவட்டமா, இந்த சண்டான சேதுபதிக்கு மதுரை சேவல் கட்டா. எனக்கு தெற்கே வெகு தூரமா, அப்படியா? இந்த சண்டான சேதுபதிக்கு தென்னாட்டு எல்லையடா. தெற்கே வெகு தூரமா, இந்த சண்டான சேதுபதிக்கு தென்னாடு மேல்புறமா. எனக்கு அனமலை ஒத்தக்கரை, இந்த சண்டான சேதுபதிக்கு அருகிருக்கும் சக்கமத்தி. யானமலை ஒத்தக்கரை, இந்த சண்டான சேதுபதிக்கு அருகிருக்கும் சக்கமட்டி. சக்கமட்டி எல்லையிலே, இந்த சண்டான சேதுபதி இன்னைக்கு சமத்தலமாய் பிறந்தவண்டா. சக்கமட்டி சிமையிலே, சக்கமட்டி எல்லையிலே, இந்த சண்டான சேதுபதி சமத்தலகே பிறந்தவனா. வாராண்ட சேதுபதி எப்படி எனக்கு மதுரை அல்ல மாவட்டமா, எனக்கு
இருக்கின்ற சக்கமட்டி. அப்படியா? சக்கமட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சரி. சித்தாம்பட்டியிலே பிறந்தவங்க ஆஹா. இந்த சேதுபதி. சரி அண்ணே அண்ணே, நீங்களா காலையில் தூங்கி இருந்துச்சுன்னா எங்க போவீங்க? எங்கடே போவோம்? எங்க போவீங்க? டீ கடைக்கு தானே போவோம். பிறகு அப்புறம் எங்க காடுகிறேன்னு விவசாயத்துக்கு காட்டு வேலைக்கு போயிடும். நீலாம் புறப்பியா? யானே? யோ ஓ நீலாம் உருப்பிடுவியா? யாயா? நான் எங்க தெரியுமா போவேன்? நீ எங்க போற? தூங்கி முடிச்ச உடனே சரி. எங்கடா திறந்து கிடக்கும்? என்னது? எங்கடா வாழ வைக்கிறா அதைவையா? என்னது? சாராயம், சாராயமா? கல்லு, சரி. கஞ்சா போட்டு அஞ்சா தேடி தேடி அலைவேன். அப்படியா? அண்ணே ஆ. இந்த சேதுபதி அகப்பட்டவன் சரி. எந்த நேரமும் ஆஹா. தண்ணியில மிதக்கிறவையா. தண்ணியா? ஆமா. சரி, அப்ப குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுமா? அப்படி எனக்கு பட்ட நல்ல அடண்டா சாராயமா 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 எனக்கு வாடா வாடா பட்ட நல்ல உனக்கு சாராயமா 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 உனக்கு வாடா வாடா எனக்கு பட்ட நல்ல அடண்டா சாராயமா 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 எனக்கு வாடா வாடா அட பட்ட நல்ல உனக்கு சாராயமா அட உனக்கு வாடா வாடா. சாராயம் பானை வலிய வலிய சாராயம். சரி அண்ணே அண்ணே, நான் ஊரியல் ஊரியல குடிப்பேங்க. ஊரியல் ஊரியல் ஏன்னா எந்த ஊரியல்? அட ஊரலுங்க. ஊரல் எம்பட்டு ஊரியல்? எம்பட்டு 50 ஊரியல் சாராயம். அண்ணே உனக்கு 50 குடம்லாம் பத்தாது. ஏங்க 2000 டேங்க ஒண்ணு வர சொல்லிடுறேன். எதுக்கு? வேற பைப்பை வாயில போட்டு விட்டுறேன். வாயில வாயில விட்டுறோம் இல்லையா பைப்பை? ஓ சாராயத்தை? ஆமாமா, நேரா சைட்டாவே. அண்ணே சாராயம் குடிச்சேன். சரி. போத பத்துல போத பத்தலையா? நேரா கிளம்பிட்டேன். எங்க? பனகாட்டுக்கு. எதுக்கு? எதுக்கு? எதுக்கு நான் போனேன் பனகாட்டுக்கு? பனகாட்டுல போய் போய் பனமரத்து மேல ஏறி ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல ஒத்தாளா அடடா எதை கட்டாம குடிச்சா குடிச்சா எப்படி இருக்கும்? காலையில வயித்தால புடுங்கும். அது உனக்கியா? சரி. இந்த தேக்கு மரமாட்ட இருக்குங்க. அப்படியா? எப்படி? எப்படி? அந்த ஒத்த மரம் அடடா கல் குடிச்சு கல்ல குடிச்சு கல்லு குடிச்சு கல்ல குடிச்சு ஓடையிலே அவன் செதுவாதி அத ஒத்த மர கல் குடிச்சு கல்லு குடிச்சு கல்ல குடிச்சு கல்லு குடிச்சு மாறிடா இந்த சேதுபதி. ஒத்த மரம் அடடா கல் குடிச்சு கல்லு குடிச்சு கல்லு குடிச்சு ஓடையிலே அவன் செதுவாதி அத பத்து மரத்து கல் குடிச்சு கல்ல குடிச்சு கல்ல குடிச்சு கல்ல குடிச்சு அத மாறிடா இந்த சேதுபதி. சரி. ஏறல கல்ல தண்ணி குடிச்சேன். சரி. போத பத்தலையா? எங்க எங்க உனக்கு கசக்கிற பழக்கம் இருக்கு? அந்த பழக்கம்லாம் இல்லனே. வரதனே உனக்கு கசக்க தெரியுமா? அவார்டே வாங்கியிருக்காரு. அவார்டு அவார்டு. அம்மா நீங்க எதை சொல்றீங்க? அண்ணே சிஞ்சா ஆசிராரு. சிஞ்சாவையா? சிஞ்சா. நான் எதை தெரியுமா சொன்னேன்? எது? கஞ்சாவையா? சரி. நான் தான் கஞ்சா குடி. ஏய் கஞ்சா குடி. ஏண்டா அப்பா பேசுறேன். ஏன் உங்க எப்படி கேட்டுச்சு? எப்படியா கேட்டுச்சு? நான் தான் கஞ்சா குடி. ஓடையிலே 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 வரவடா இந்த செதுவாதி அத கஞ்சா குடி அடடா போதையிலே ஓடையிலே 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 மாறிடடா இந்த சேதுபதி. அந்த கஞ்சா குடி அடடா ஓடையிலே 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 வரவடா இந்த செதுவாதி கஞ்சா குடி அடடா போதையிலே ஓடையிலே மாறிடடா இந்த சேதுபதி. அந்த
இறங்கிச்சுங்க. அண்ணே தலை தட்டா தட்டு இந்தா, அண்ணே தலை தட்டா தட்டிக்க எதையா தட்டுக்கிச்சு நீ போதை இறங்கிச்சுங்க. அண்ணே இதே போதையோட அப்படியா இந்த மதுரை மாவட்டம் சரி சுற்று வட்டாரத்துல ஆஹா எங்க திருவிழா நடந்தாலும் ஆஹா முதல்ல நான் தான் நிற்பேன். அப்படியா ஆமா ஏனே எதற்காக என்ன பலூன் வைக்க போறீங்களா யோ அடே என்ன பார்த்தா பலூன் வைக்கிற மாதிரி தெரியுதா? சாரினே தப்பா பேசிவிட்டோம் நீங்க குளிப்பி வச்சிருக்கிறவரும் ஆ இல்ல துணி வைக்க போறவரா? அதுக்கு அதிக தேவைப்படலாம். கலை செய்வதற்காக என்ன ஒயிலாட்ட ஆடுறது, கோல் அடிக்கிறது, கும்மி அடிக்கிறது. அண்ணே இந்த சேதுவது தொழிலை கலை செய்வதுதான் கலை நிகழ்ச்சி எப்படி எப்படி அந்த ஒயிலாட்டு அடடா கரணடா காரேனடா கரணடா கரணடா ஆடி வரும் சேதுபதி வேலையடா அட ஒயிலாட்டே ஒயிலாட்ட காரேனடா கரணடா காரேனடா அடடா சேதுபதி ஹே ஹே ஆஹா ஹே ஹே ஆஹா உலகாம்பட்டு ஜல்லிக்கட்டு. சரி என் நண்பனை கூப்பிடணும், கூப்பிடணும் மாடு பிடிக்க போகணும். முத்து சேதுபதி அடடா அழைத்தாரன்றி அடடா அழைத்தாரன்றி செம்பண்ண அடே எப்படாடா ஜப்பன்னு பாடுறது? சேர கொடுங்க ஜப்பன்றது யாருக்கு புரியாத அவரு மைக் இறக்குங்க. ஏதாச்சும் ஒரு மைக்க இறக்குடா. டேய் முத்து என்னடாச்சு உனக்கு? ஐயோ, அப்பா மகாபலி மாதிரியே இருக்கிறான்டா. மகாமேனி வெள்ள நம்ம சைஸ் இதுதான். தம்பி தேவையான பேச்சு பேசுவான். டேய் முத்து ஒண்ணுங்களா? இல்ல இல்ல நீ பேசு, எனக்கு தெரியும். இல்லைண்ணா டேய் முத்து நல்லா இருக்கியா? இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? ஏமா கோவப்பட்டு எந்திரிக்கிறேன்? உட்காருமா உட்காருமா. அது ஏறுமா உட்காருங்க. அது வேற ஒண்ணு அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் அவசரம் வராது. டேய் விஷயம் அது இல்லடா. இல்ல நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா? அந்த மாதிரி சந்தேகம். அடா கோலு ஏன்னா நீ போட்டுக்க ட்ரெஸ் அப்படி மாதிரிடா. அப்படியா ஆமா அம்மா எங்கம்மா போறீங்க? அம்மா குளிருதா? குளிருதுன்னா எந்திரிச்சு போகணுமோ? அடிக்குது குளிரு. அத சரியா எதெல்லாம் சொல்லி சொல்ற? டேய் அத சொல்லு. எந்த பிரச்சனையும் இல்லை. அமைதியா இருக்க பிரச்சனை. டேய் அண்ணே அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க. இல்ல பாடுறப்ப வாட்சா போ. முத்து இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி இல்லை கிழமை. வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் முழுக்க 5வது பிரதமரில் அலவரம் நடந்து வருகிறது. இன்னைக்கு என்ன தேதி? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் முழுக்க 5வது பிரதமரில் அலவரம் நடந்து வருகிறது. என்ன கிழமை? வெள்ளிக்கு மயிறு புடுங்குற கிழமை. எத்தனை பாரு? எத்தனை வாட்டி கேட்பேன் நீ முழிச்சிருக்கியா தூங்குறியான்னு பார்த்தா. நான் முடிச்சுதான்டா இருக்கிறேன். முத்துராசு ஆ. தை மாதம் 3ஆம் தேதி 3ஆம் தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை. ஆமா. என் மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த தினம். இவ்வளவு நேரம் அதை தாண்டா நான் சொன்னேன். அததான் சப்புனியா? நீ அந்த வேலைக்கு தான் வந்திருக்கியா? இந்த வேலைக்கு நீ சொன்ன செப்புனியான்னு கேட்டா. டேய் முத்துராசு இன்னைக்கு என் மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த தினம். பிறந்த நாள் வீட்டுல கோலாகலம் நடந்து கொண்டிருக்கின்றன. சரி. ஆனா கையில சல்லி பைசா காசு இல்ல. எப்படி இருக்கிறது? தண்டியா இருந்தா உருவத்துக்கு காசுக்கு சம்பந்தம். அட இப்படி கையால் இருக்குதே. ஆ. மச்சாச்சு கிச்சாச்சு பண்ண உழைச்சு கிழச்சு என்ன உணர்றாங்க? இல்ல விடு, வரல மறந்து வச்சு. டேய் முத்து மாடு பிடிக்க போகணும். போகணும். கையில சல்லி பைசா காசு இல்ல. இல்ல நம்மளா யாரு? குடியார பேரு. டேய் பிடிகாரனுங்க. ஆமா. மாடுபிடி வீரனுங்கடா. எப்ப மாட்டு இங்க தான் பிடிப்பாங்க. வழக்க தோசை முத்துராசு. நல்லா முடிச்சடா. டேய் முத்து அங்க பாத்தியா? பார்த்தடா. தெரியுதா? தெரியுது. என்னடா தெரியுது? பாதி பேர் படுத்து தூங்குறாங்கிறது தெரியுது. எவன் முன்னாடி பத்தினியும் அவன் கண்ணுக்கு தெரியும். என் முன்னாடி அவசியம் தானே போடா மயிடு. தயவு செய்து இந்த தூங்குறவங்க ஒன் சைடா தூங்குறதுங்க. கரையான் பிடிச்சிரும். திரும்பி படுங்க. நீ தின்ன உனக்குதான் கொடுத்து தள்ளு உள்ள. அந்த பிள்ளை அதுக்கு புள்ள. அது லூசு முட்டைடா.
உன் மொட்டாட்டிய சொன்னியே அதுக்கு வந்துச்சு அந்த பிள்ளை. சாப்பிடுறியாடா? ஏன் பொட்டாட்டி யாவும் வந்தோடனே சோறு என்னடா ஊத்துற. என்ன லூஸ் ஆக்கிட்டிய கொஞ்சம் இல்லடே சோறு ஊத்துற யாவும் வந்துருச்சு. ஓஹோ அது அது எங்க மச்சனை போட்டாடி நான் பேசாம இருக்கேன் ஆத்தாடி செருப்பு வேலை எடுத்து போட்டாங்க அச்சுனே ஏய் முத்துராசு ஓய் மாடுலாம் கூட்டம் கூட்டம் வந்துட்டு இருக்கு. அங்க வர்ற மாடு வருது வெள்ளை மாடு, காரி மாடு செவல மாடு, ப்ளூ கலர் மாடு ஏய் யாரா மாடு? நீ மாடு இல்ல அங்க போனேன் ஸ்ரீரங்க யானை நீ அங்க போ தம்பி யானையா? என்ன யானை? ஆண்டாளு பாடு ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவன் துணை, கப்பல் சரத்துக்கு ஒரு பொண்டாட்டிக்கு இந்த பிரபாகர துணை, நம்ம நன்மை கருப்பையாவுக்கு குமிக்கி யானை துணை இல்ல முத்துராசு. டேய் அப்படி சொல்லாதடா என்ன பார்த்து. ஏண்டா யானைக்கு மதம் பிடிச்சா என்ன தெரியுமா பண்ணும்? சாணி பிதுக்க பிதுக்க மிதிக்கும் மிதிக்கணுமா? வேண்டாம் நீ ஓங்க இந்த கையை எடுத்தா ஏண்டா? யானை தும்பிக்கை வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் டேய் முத்துராசு மாடு பிடிக்க போகணும். இந்த கோலம் என்கிட்ட கொடுத்துரும் ஏற்கனவே இடம் சின்னது நீ 6 நிமிஷமே முகரையும் அடிச்சு விட்டு போயிடுறாங்க உஷாரா இருக்காயா? மதம் கர்மமா உச்சில நீ வாசிக்கிறத வாசி நீ வாசா இங்க இருந்து வாசிக்கலாம் இந்த நீங்க ஆல்ரவுண்ட் ஆடுறா அடி ஆனா பாரு அவள பெட்டிக்கர் மாட்டேன் உட ஏமாட்டே உடைக்கிறதுல ஒரு மாடு பிடிக்க போகணும். போகணும் அதற்கு முன்பாக அண்ணா இது சும்மா ஒய்யுங்க அதுக்கு ஒரு கட்டிங்க ஊத்துனே இது நாங்க நிக்கிறனால ஆடுதுண்ணே அவர் பெட்டிக்கா பெட்டிக்கு நான் ஒண்ணுமே ஆட்டல. இப்ப ஆட்டாமையே வருது நல்லாதான் இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏன்னா இது கருப்பு லீடு. நீங்க ஒண்ணும் கருப்பு ப்ளூ கலர், அது ப்ளூ கலர். ஹலோ காத்திரி காலத்துல அப்படிதான் ஒண்ணு வச்சா சமாளிச்சுக்கோ விடுங்கண்ணே நண்பா நண்பா மாடு பிடிக்க போகணும். இதுதானே ஹலோ சேத்துமதி நாட்டுக்காரண்டா, சேதுமதி சிவகங்கை சீமக்காரண்டா, சேத்துமதி நாட்டுக்காரண்டா, சேதுமதி சிவகங்கை சீமக்காரண்டா. டான்ஸுக்கார பிள்ளை பொம்பளை வேஷம் போட்டதுக்கு நீ போட்டுக்கலாம்டா அந்த டான்ஸ்காரப்ல பொம்பளை விஷம் போட்டுச்சு. அந்த பிள்ளை ஒரிஜினல் பொம்பளடா 3 வருஷம் முட்டே அவன் புருஷன் ஏமாத்த போறான்டா பாவம்டா. அந்த பிள்ளை பொம்பளையாடா டேய் அப்படியே இந்த போட்டோ பிடிச்சி காட்டல இங்க வாடா. டேய் முத்து அந்த பிள்ளைக்கு கொண்டு வந்துச்சு பாத்தியா இல்லையா? கொண்டையும் பார்க்கல விட்டு தொண்டையும் பார்க்கல முத்துராசு ஏன் தொண்டை பார்க்கலண்ணா கூட சேர்ந்து ஆடுறா. சரி சேத்துமதி நாட்டுக்காரண்டா, சேதுமதி சிவகங்கை சீமக்காரண்டா, சேதுமதி நாட்டுக்காரண்டா, இந்த சேதுமதி சிவகங்கை சீமக்காரண்டா. மதி மிதிக்கிறத நாட்டுக்கு தான் எடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போங்க போடும் போலாம் போலாமா? ஆட்டத்திலே சிங்கமாராம், ஆட்டத்திலே சிங்கமாராம், இந்த சேதுமதி அழகு முறைக்காரனோடா. உன்னை ஆடத்தான் கூட்டி வந்தாங்க என்ன கபடி கபடின்னு ஆட கூட்டி வந்து ஆடுற ஆட்டத்திலே சிங்கமாடா, ஆட்டத்திலே சிங்கமாடா. எதுக்கு நீ வெளியே வரணும்? அந்த கும்பி அங்கிட்ட திருப்பி வைக்க குறுக்க படம் மாதிரி கூட திருப்பி வச்சுக்கிட்டு ஆட்டத்திலே சிங்கமாடா, ஆட்டத்திலே சிங்கமாடா. ஏய் சொன்னாங்க ஆட்டத்திலே ஆட்டத்திலே சிங்கமாராம்,
ஏ முத்துராசா அண்ணே வந்தாச்சு வந்தாச்சு. மாடு பிடிக்க போகணும் போறோம். ஏறுங்க. முதல்ல நான் போறேன். ரெண்டாவது நீ இப்ப மறுபடியும் மீறானடா. அட மயிலக்கால சூறானடா. பசுமாடு. டேய் எங்கடா மாடு முட்டை வருதுண்ணே. நீ போனே. நான் மட்டுமா முட்டை வந்தா ஆளுக்கு ஒரு ஆப்பாயிடு. மாடுபுடி வீரனடா சேதுபதி மயிலக்கால சூரனடா மாடுமுடி வீரனடா. சேதுபதி மயிலக்கால சூறானடா. அட்டி வண்டியில கொட்டு உடச்சிட்டாங்கடா அத்துட்டாங்கடா போச்சுடா. ஏய், ஏன்டா ஊரை ஏமாத்துறேன்? தேங்காய் கொண்டாச்சி ஏன்டா இங்கே வச்சிருக்கிறேன்? டேய் முத்துராசா டேய் அம்மா மாடியில முட்டி வச்சுடா டேய் முத்து நான் செத்த பிறகு நீ செத்த பிறகு என்ன செய்யணும்? இந்த தோல் மேல தூக்கிட்டு ஊர்வலமா போனா முத்துராசு ஒண்ணு என்னன்னு கேள்றா. ஓ நம்மளையும் பேச விட மாட்டாங்க. டேய் முத்துராசு இதெல்லாம் ஒண்ணு மண்ணா பழகணுமே சரி இப்ப ஒண்ணு விட்டு தனியா சாக போறேன் சரி. எனக்கு பேச்சு துணை கூட ஆள் இல்ல நீ வந்திருக்கடா வந்துடுறேண்ணே. சத்தியமா சத்தியமா நானும் செத்து போய் இந்த பொழப்பு பிடிக்கிறது. டேய் முத்து இப்ப சிரிக்கிறது அழுதான் தெரியாத. நடக்கும் என்னாலும் நடக்காதே நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும் கதை செவ்வாய் மகன வெள்ளச்சாமி உங்களை விட்டு தனியா சாக போறேன் தொடுத்த பந்தல் அழகை பார்த்து துள்ளும் ஒருவன் மனமெங்கே தொடுத்த பந்தல் அழகை பார்த்து துள்ளும் ஒருவன் மனமெங்கே பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்டு துயரெங்கே துயரெங்கே நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது செத்து தொலைஞ்சான் சரி சேதுபதி செத்துட்டாரு. ஆமா செய்யணும் சேது மாடுபிடிதெல்லாம் ஒரு மகன் வெள்ளச்சாமி எப்படி வளர்க்க என்று தெரிவித்தார். கோயிலிடத்திலே கொள்ளாடத்திலே மாடுபிடி இடத்துல சிறந்த பிறகு வளர்க்கும் என்று தெரிவித்தார். அதுபோல வளர்த்து வந்தாச்சு.